பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இணை சட்டம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 5. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளங்களில் உணர்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை தட்டி எழுப்பி உமது கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உமது புதிய ஆற்றலினாலும் புதிய வார்த்தையினாலும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, உமதுடைய குரலை கேட்காதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அவையெல்லாம் எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவச் செயல்கள் என்று நாங்கள் அறிகின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அநேக முறை எங்களுடைய தேவைகளை உம்மிடம் நாங்கள் எடுத்துரைக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய தேவைகள் நிறைவேறாமல் இந்த உலகத்தில் இருக்கின்றன. அதற்கு காரணம் நாங்கள் செய்த தீமையான செயல்கள்தான் என்பதை உணர்கின்றோம். எஸ்ஐயா 59 அதிகாரம் 1, 2 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போகவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீங்கள் செய்த பாவமே என்று சொல்லி, தகப்பனே, இந்த அதிகாலையிலே நாங்கள் செய்த பாவம் ஒவ்வொன்றையும் நினைத்து அதற்காக நாங்கள் மனம் வருந்துகிறோம் சுவாமி. அநேக நேரம் உமக்கு பிரியமில்லாத வழியில் நாங்கள் நடந்து இருக்கின்றோம். உமது குரலை கேட்டும் கூட ஆண்டவரே, உம்மை பின்பற்றாதபடி நாங்கள் இருந்திருக்கின்றோம். உமது வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்று இருந்த நேரத்திலும் கூட உமது வார்த்தைகளை வாசிக்க முடியாதபடி ஆண்டவரே நாங்கள் சோர்வுற்று, ஆண்டவரே, சாத்தான் எங்களுக்கு தூக்கத்தை கொண்டு வந்து உமது வார்த்தைகளை தியானிக்காதபடியும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்காதபடியும் எங்களை பாவத்தில் தள்ளியிருக்கின்றான். சோர்வின் ஆவியை கொடுத்து இருக்கின்றான். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்க எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் உணரக்கூடிய ஆற்றலை கொடுப்பீராக. அநேக முறை தவறுகள் செய்து எங்களுடைய உள்ளத்தை கடினப்படுத்தி இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கடுமையான இதயத்தை எடுத்து மாற்றிவிட்டு சதையிலான இதயத்தை எங்களுக்கு தருவீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. உலகத்திற்கு பின்பாக சென்று நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். பாவ வலையில் விழுந்து சாத்தானுக்கு ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளையாய் மாறியிருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்களுடைய குரலை கேட்டு எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் தூய்மையடைய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பன், இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, குறிப்பாக தன்னுடைய தலைப்புறத்தில் உள்ள நோயை நாள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்பு கொடுக்கின்றேன். உமது முள்முடியிலிருந்து சிந்திய இரத்தத்தினால் ஆண்டவரே அவர்களுடைய தலையில் உள்ள நோய்களை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, உமது முள்முடியிலிருந்து சிந்திய இரத்தத்தினால் ஆண்டவரே கண் பார்வைகளை தெளிவாய் கொடுப்பீராக. முள்முடியிலிருந்து சிந்திய இரத்தத்தினால் காதுகள் தெளிவாய் கேட்கும்படியாக, காதின் செவிகளை திறந்திடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சிரசில் இருந்து சிந்திய இரத்தத்தினால் அவர்களுடைய நாவை தொட்டு ஆண்டவரே நன்றாக பேசக்கூடிய வல்லமை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எல்லா காரியங்களையும் உம்மால் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது சென்ற இடங்களிலெல்லாம் அற்புதம் செய்தீர். உம்மை தேடி வந்த பிள்ளைகள் எல்லோரையும் சந்தித்து நீர் அவர்களை நாங்கள் ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்தது போதும் சுவாமி. எஸ்ஐயா 55:3 சொன்னதுபடி, எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று. ஆம் தகப்பனை, உம்மை தேடி வந்து இருக்கின்றோம். உமக்கு செவி கொடுப்பதற்காக அதிகாலையிலே எழுந்து இருக்கின்றோம். எங்களுடைய குரலை கேட்பதற்காக எங்களோடு கடந்து வந்த என் அன்பு நேசரே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடுக்க காத்து இருக்கின்றோம். எங்கள்
எங்களுடைய தீமையான காரியங்களை மன்னித்திருக்கின்றீர், பாவங்களை மன்னித்திருக்கின்றீர், எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்திருக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, அநேக முறை உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றவில்லை. ஆண்டவரே, நீர் கொடுத்த அழகான வாழ்க்கையும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் உதறி தள்ளி இருக்கின்றோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த நிறைவான வாழ்க்கையும் திருப்தி தரும் வாழ்க்கையையும் அமைதியும் ஆனந்தும் தர வாழ்க்கையும் நாங்கள் சுவைத்து பார்க்காமல் இருந்திருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, யாரெல்லாம் திருமணம் முடிந்து திருக்குடும்பமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்குள் பிரிவை கொண்டு வந்து விடாதபடி, சாத்தான் போலித்தனமான திட்டங்களை கொண்டு வந்து விடாதபடி, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் அவர்களை மாற்றிடுவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் கொடுக்கக்கூடிய அந்த தெய்வ மகிழ்ச்சி அவர்களுக்குள் கடந்து வரும்படியாக ஜெபிக்கின்றேன். நீர் யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 27வது வார்த்தையில் சொல்லி இருக்கின்றீர், அமைதியை நான் விட்டு செல்கின்றேன், நான் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்று சொன்னீரே. ஆம் தகப்பனே, நீர் தரக்கூடிய அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை துக்கத்தில் கடந்து போகின்றது. ஆனாலும் தகப்பனே, உமது வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் அதிகாலையிலே எழுந்து உமது சமூகத்திலிருந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்திலும் நாங்கள் நிறைவை பெறுகின்றோம். அப்பாம், இணை சட்டம் 8:3 சொல்லப்பட்டு இருக்கிறது போல மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று. ஆம் தகப்பனே, உமது வார்த்தையினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீர் தரக்கூடிய ஆறுதலினால் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நீர் தரக்கூடிய பலத்தினால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே எங்களுக்குள் இருக்கக்கூடிய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. தகப்பனே, இந்த அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை தரிசிக்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவீராக. தகப்பனே, உம்மால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். எந்தெந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெப குரலை நீர் கேட்டு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். திருப்பாடல்கள் 53வது அதிகாரம் 2வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கிறது போல, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பம் உள்ளவர்கள் கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களை தேடி வந்து இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ள கதவை தட்டுகின்றீர். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய உள்ளத்தில் உம்மை நாங்கள் உணராதபடி ஆண்டவரே, மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நாளிலே அதிகாலையிலே உம்மை தேடி ஆண்டவரே, உமது குரலை கேட்பதற்கு எங்களை தயார்படுத்தி இருக்கின்றீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களை அரவணைத்து நீர் வழிநடத்த போகின்றீர். எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய போகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீர் நிறைவேற்ற எங்களோடு கடந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஏனென்றால் உம்மை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய எங்களுக்கு நீர் மட்டுமே அடைக்கலமும் ஆதரவுமாய் இருக்கின்றீர். எனவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே, எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்திடுவீராக. நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ ஜெபிக்கவில்லை ஆண்டவரே. தகப்பனே, போதுமான அளவு மட்டும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அதிகமாக ஆசைப்படாதபடி வாழக்கூடிய பலத்தை தருவீராக. உம்முடைய குரலை கேட்கக்கூடிய ஆற்றலை தருவீராக. உம்மை தேடக்கூடிய நல்ல ஒரு உள்ளத்தை தருவீராக. இறை உறவில் நிலைத்திருக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தந்தை, இந்த அருமையான நேரத்திலே எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
ஆண்டவரே, அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.